இந்த பையன் அவன் கிளாஸ்ல இருக்கும்போது டிராகன் படத்த வரைஞ்சதுனால, அவங்க டீச்சரு அத பார்த்துட்டு வெளிய அனுப்பி விட்டுர்றாங்க. அதே மாரியே அவன் பக்கத்து கிளாஸ்ல இருக்க பொண்ணுமே வெளிய வரா. இப்போ இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்க, ஸ்கூல் முடியுது. எல்லாரும் அவங்கவங்க பேரண்ட்ஸ் வரும்போது கிளம்பிர்றாங்க. ஆனா, இந்த சின்ன பையன் மட்டும் யாரும் இல்லாம தனியா நிக்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து, "வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு" சொல்லி கூட்டிட்டு போறா. அப்புறம் 2 பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நெறைய சேர்ந்து விளையாடுறாங்க. இப்படியே டைம் போகுது. ஆனா, ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணோட ஃபேமிலி வேற ஊருக்கு போயிடுறாங்க. இவனுக்கு ரொம்பவே சோகமாயிடுது. 10 வருஷமும் கடந்து போயிடுதுங்க. இப்போ அவள நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிடைச்ச டெலிவரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவனோட கடைசி டெலிவரி அப்போ ஒரு தாத்தா காசுக்கு பதிலா ஒரு டீ பாட்ட குடுக்குறாரு. அன்னைக்கு நைட்டு கோட் சூட்ட மாட்டிட்டு அந்த பொண்ணுட்ட எப்படி பேசணுன்ற மாரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் அவன் பேண்ட் ஒரு மெஷின்ல மாட்டி கிழிஞ்சிடுது. ரொம்பவே சோகமாயிடுறான். இப்போ எனக்கு மட்டும் ஒரு வரம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி கேட்கறான். அந்த நேரம் அவனோட டீ பாட்டு நகர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஜீனி டிராகன் வெளிய வருது. இத பார்த்து அவனால நம்பவே முடியல. அந்த டிராகனும் அவன உட்கார வச்சு, "நீ கேட்கிற எல்லா வார்த்தையும் நான் நிறைவேத்துவேன்" அப்படின்ற மாரி சொல்லுது. அவ்வளோதான் அவனுக்கும் ஹாப்பி. அவன் நெனச்ச விஷயம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாரி ஒரு டிராகன் கிடைச்சா, நீங்க என்ன வரம் கேட்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.